ஒரு மனிதர் ஒரு அறைக்குள்ள போறாரு. கதவை உள்ள இருந்து பூட்டிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அறைய திறந்து பார்த்தா அங்கே அவர் இல்ல. உடலும் இல்லை, எரிந்ததற்கான சாம்பலும் இல்லை, தப்பிச்சு போறதுக்கான எந்த ரகசிய வழியும் இல்ல. இது பொதுவா நடக்கிற விஷயம் இல்லையே. ஆமா, கடந்த 150 வருஷமா இந்த சம்பவத்தை நாம ஒரு தெய்வீக அற்புதம் அல்லது மாயம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இத நாம இதுவரைக்கும் தப்பான ஒரு கோணத்துல பாத்துட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? அதாவது அது வெறும் மாயம் இல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியல் இருக்குன்னு சொல்றீங்க. அதேதான். அவர் விட்டுட்டு போன பாடல்கள் வெறும் பக்தி பாடல்கள் இல்ல. அது ஒரு கண்ட்ரோல்டு நியூக்ளியர் இம்ப்ளோஷனுக்கான, அதாவது ஒரு கண்ட்ரோல்டு நியூக்ளியர் இம்ப்ளோஷனுக்கான மிக துல்லியமான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலா இருந்தா உங்களால அதை நம்ப முடியுதா? கண்டிப்பா. சாதாரணமா கேட்டா இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி தான் தோணும். ஆனா அறிவியலையும் ஆன்மீகத்தையும் நாம தனித்தனி ட்ராக்ல வச்சு பாக்குறத நிறுத்திட்டு ரெண்டையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா இதுக்குள்ள இருக்கிற பிரம்மாண்டமான இயற்பியல் உண்மைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களை இந்த வியக்கத்தக்க ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறோம். நீங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறது வழக்கமான ஒரு மேலோட்டமான தகவல் கிடையாது. இன்னைக்கு நாம அலச போகும் மூலக்கட்டுரை அண்டம், குரல், வள்ளலார், பூட்டை திறந்த மகா என்ஜினியர். ஆமா, ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு பெரிய ஞானியாக மட்டுமே நாம பார்த்து பழகிய வள்ளலார இந்த ஆதாரம் ஒரு அணு பொறியியலாளராக நம்ம கண்முன் இருந்தது. மிகச்சரி. வள்ளலாரோட அந்த இறுதி நிகழ்வு குவாண்டம் இயற்பியல், ஆறாம் மேட்சிங் மற்றும் அதிர்வெண்களின் அடிப்படையில் நடந்த ஒரு உச்சக்கட்ட அறிவியல் நிகழ்வு. இதத்தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா நுணுக்கமா புரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த ஆதாரத்தோட மையப்புள்ளியே அவர் தன்னோட உடலை எப்படி அழிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது கிடையாது. அவர் எப்படி இந்த பிரபஞ்சத்தோட முழுமையா இணைஞ்சாரு அப்படிங்கிறது தான். சரி, அப்போ அத புரிஞ்சுக்க அவர் ஏன் சாதாரண மரணத்தை நிராகரிச்சாரு அப்படிங்கறதுல இருந்து நாம ஆரம்பிக்கணுமா? கண்டிப்பா. ஒரு மரணம்னா உடல் மண்ணில் புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும். ஆனா இந்த ரெண்டு விஷயத்தையுமே அவர் விரும்பல. ஏன்? மண்ணில புதைச்சா உடல் மக்கி போகும், எரிச்சா சாம்பல் மிஞ்சும். ஆமா, இதுதானே இயற்கை. இதுல அவருக்கு என்ன முரண்பாடு வந்திருக்க முடியும்? நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, எரிச்சா சாம்பல் மிஞ்சும் அப்படின்ட்டு. அந்த சாம்பல்னா என்னன்னு நினைக்கிறீங்க? அது வெறும் எரிக்கப்பட்ட கார்பன் துகள்கள் மட்டும்தானா? பொதுவா அப்படிதானே நினைப்போம். வேற என்னவா இருக்க முடியும்? இல்ல, இந்த ஆதாரம் மிக தெளிவா ஒரு விஷயத்த முன்வைக்குது. அந்த சாம்பல ஒரு தகவல் கரு அப்படின்னு சொல்லுது. அதாவது இன்ஃபர்மேஷன் சீட். ஒரு மனிதனோட வாழ்நாள் முழுவதிலுமான ஆற்றல், அவரோட மரபணு தகவல்கள், அவரோட அதிர்வுகள் எல்லாமே அடங்கிய ஒரு மைக்ரோசிப் மாதிரி அதை நீங்க கற்பனை செஞ்சுக்கலாம். ஓ, ஒரு நிமிஷம். அப்போ உடலை எரிச்சாலும் அந்த மனிதனோட அடிப்படை தகவல்கள் அந்த சாம்பலுக்குள்ள ஒரு டேட்டா மாதிரி லாக் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த சாம்பல் பூமியில விழும்போது என்ன ஆகும்னா, பூமியோட காந்தப்புலம் அந்த தகவல் கருவை திரும்பவும் தனக்குள்ள ஈர்த்துக்கும். அதாவது உங்களோட டேட்டாவை பூமி தன்னோட சர்வர்ல பேக்கப் எடுத்து வச்சுக்கும். ஆமா, அதுதான். வள்ளலாருக்கு இதுலதான் உடன்பாடு இல்லை. தன்னை இந்த பூமியோட காந்தப்புலத்துல ஒரு சின்ன தழுவல் கருவாக கூட விட்டுட்டு போக அவர் தயாராக இல்லை. அப்போ பிரபஞ்ச காந்த புலத்திலிருந்து ஒரு பொருளோட இருப்ப முழுமையா நிரந்தரமா துண்டிக்கணும்னு அவர் முடிவு பண்ணிருக்காரு. சரியா சொன்னீங்க. அதை துண்டிக்கணும்னா அவர் இந்த பௌதிக உடலை சாதாரணமா அழிக்க முடியாது. அந்த பொருளோட அணுக்கட்டமைப்பையே அவர் மாத்தி ஆகணும். இது எப்படி அவர் செஞ்சாரு? இந்த ஆதாரம் இத ஒரு டர்போ என்ஜின் செயல்பாட்டோட ஒப்பிடுது. ஒரு உயிரியல் உடம்பு எப்படி டர்போ என்ஜினா மாற முடியும்? இது நீங்க புரிஞ்சுக்க மனித உடல்ல ஒரு மாபெரும் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டா நினைச்சு பாருங்க. நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் தான் ஆற்றலை கடத்துற கேபிள்கள். சரி, சாதாரணமா நம்ம மூளைக்கும் உறுப்புகளுக்கும் போற சிக்னல்கள் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போகும் இல்லையா? ஆமா, ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல போகும். ஆனா அவர் தன் உடம்புக்குள்ள இருக்கிற 7 அடுக்கு நரம்புகளோட கடத்தும் வேகத்தை ஒரு டர்போ என்ஜின் மாதிரி பல ஆயிரம் மடங்கு உந்தி தள்ளுறாரு. வாவ்! அப்போ அந்த உயிரியல் மின்சாரம் உச்சக்கட்டத்தை அடையும் போது என்ன ஆகும்? அவரோட உடம்ப சுத்தி இருக்கிற ஆரா எனப்படும் உயிர் சக்தி வளையம் அபரிதமான ஒரு அதிர்வெண்ணுக்கு மாறுது. இது சாதாரண விஷயமே இல்ல. நான் இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாருங்க. அவரோட நரம்புகள் மூலமா அவர் தான் உடம்போட ஃப்ரீக்வன்சியை ஏத்துறாரு. அது ஒரு கட்டத்துல இந்த பிரபஞ்சத்தோட மகா ஆராவோட ஒத்து செய்து. அதேதான், 100% ஒத்து செய்து. அதாவது நம்ம போன்ல இருக்கிற ப்ளூடூத் இன்னொரு டிவைஸோட தேடி போய் கரெக்டா கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு மாஸ்டர் சிங்க் நடக்குது, அப்படிதானே? மிகச்சரியான ஒப்பீடு. அந்த மாஸ்டர் சிங்க் நடந்து கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட நொடியில இயற்பியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது.
2 அதிர்வெண்களும் 100% ஒத்திசையும் போது புவியீர்ப்பு விசை அவரை புடிச்சு வைக்கிறத முற்றிலுமா நிறுத்திடுது. புவியீர்ப்பு விசை முற்றிலுமா நின்னுடுமா? அது எப்படி சாத்தியம்? புவியீர்ப்பு விசைங்கிறது ஒரு பொருளோட நிறை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா அவரோட உடம்பு இப்போ சாதாரண நிறை கொண்ட பொருளா இல்ல. இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் அதே சமயம் குழப்பமாவும் இருக்கு. ஒரு ராக்கெட் பூமியோட ஈர்ப்பு விசையை தாண்டி போகணும்னா அதுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி தேவை. ஆமா, அதுக்காக டன் கணக்குல எரிபொருளை எரிப்பாங்க. கரெக்ட். ஆனா எந்த ஒரு வெளி கருவியும் இல்லாம ஒரு மனிதர் தன் உடம்புக்குள்ளேயே அந்த திசவேகத்தை உருவாக்கி ஈர்ப்பு விசையை துண்டிக்கிறார்னா இது நம்ப முடியாத ஒரு உள்பொறியல். ஆனா எனக்கு என்ன கேள்வினா, புவியீர்ப்பு விசை அவரை விட்டு விலகிடுச்சு, ஓகே, ஆனா அவர் காத்துல மிதக்க ஆரம்பிச்சாரான்னு ஆதாரம் சொல்லலையே. இல்ல, சொல்லல. அப்போ அந்த மூடிய அறைக்குள்ள அவரோட உடல் எந்த நிலையில இருந்துச்சு? இங்கதான் நாம இத்தனை காலமா நம்பிட்டு இருந்த ஒரு பெரிய பிம்பம் உடையது. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. மக்கள் பொதுவா என்ன நினைக்கிறாங்க? அவர் அந்த அறைக்குள்ள போனாரு, கதவை சாத்தினாரு, உள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணாரு. ஆமா, அதுக்கப்புறம் ஒளியா மாறிட்டாரு அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா ஆதாரம் மிக தெளிவா ஒரு உண்மையை உடைக்குது. அவர் அந்த அறையை பூட்டுறதுக்கு முன்பாகவே ஒரு மாறாத ஒளி உடம்பாகவே உழவிக்கிட்டு இருந்தாரு. லைட்டிங் பாடின்னு சொல்லுவாங்க. வெயிட், என்ன சொல்றீங்க? அவர் அறைய பூட்டுறதுக்கு முன்னாடியே ஒளியாத்தா இருந்தாரா? அப்போ மக்கள் அவரை எப்படி பார்த்தாங்க? ஒரு ஒளி பிழம்பாவா அவரை பார்த்தாங்களா? அதற்கான இயற்பியல் சான்றுகளை ஆதாரம் மிக துல்லியமா முன்வைக்குது. ஏன் அவருக்கு நிழல் விழலன்னு யோசிச்சு பாருங்க. ஓ, அவர் மேல நிழல் விழாததுக்கு இதுதான் காரணமா? ஆமா, ஏன் அவரை புகைப்படம் எடுத்தப்போ அவரோட உருவம் பதியல? ஒரு சாதாரண பௌதிக உடலின் மேல வெளிச்சம் பட்டு அது தடுத்து நிறுத்தப்படும் போதுதான் பின்னாடி நிழல் விழும். கேமராவுல உருவம் பதியணும்னாலும் ஒளி பட்டு திரும்பணும் இல்லையா? அதேதான். ஆனா ஒரு பொருளே ஒளியை உமிழும் ஒரு லைட்டிங் பாடியா மாறிடுச்சுன்னா அதுக்குள்ள ஒளி ஊடுருவி போகுமே தவிர அது ஒளியை தடுக்காது. அதனாலதான் அவருக்கு நிழல் விழல. அவர் ஒரு நடமாடும் ஒளியாகவே மாறிட்டு இருந்தாரு. இது நான் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். அவர் ஏற்கனவே ஒளியா மாறிட்டாரு. அவரோட அணுக்கள் எல்லாம் ஒளியா உருமாறிச்சு. அப்படியானால் அவர் அந்த அறையை சாத்தியது ஒளியா மாறதுக்காக கிடையாது. கரெக்ட். அந்த அறைக்குள்ள எந்த மேஜிக்கும் நடக்கல. அப்போ அந்த அறை எதற்கு? அது அவர் தன்னோட பயணத்தை தொடங்குற ஒரு டிபார்ச்சர் லவுஞ்ச் மாதிரியா? ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. நீங்க ஏர்போர்ட்ல டிபார்ச்சர் லவுஞ்சில உட்கார்ந்து இருக்கும்போது உங்களோட பயணம் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ஃபிளைட் ஏறறதுக்கான அந்த இறுதி அறிவிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த அறை ஒரு காத்திருப்பு அறை மாதிரி செயல்பட்டு இருக்கு. ஆமா, ஏற்கனவே ஒளியா மாறியிருந்த அந்த பேரணுக்களை அண்டவெளியின் மகாகாந்த புலத்தோடு முழுமையா கரைக்கிறதுக்கான ஒரு காத்திருப்பறை அல்லது இறுதி செயல்முறை நடந்த இடம்தான் அந்த மூடிய அறை. அப்போ அந்த மூடிய அறைக்குள்ள என்னதான் இறுதி கட்டமா நடந்துச்சு? ஏற்கனவே ஒளியா இருக்கிற ஒருத்தர் முழுமையா பிரபஞ்சத்துல கலக்கிறதுக்கு என்ன தடங்கள் இருந்துச்சு? அங்கேயே நெருப்போ புகையோ வரல. இத பத்தி ஆதாரம் சொல்லும்போது ஒரு நம்பர் லாக் பத்தி பேசுது. ஒரு பயாலஜிக்கல் உடம்புல எப்படி நம்பர் லாக் வேலை செய்யும்? உங்களோட சூட்கேஸ்ல இருக்கிற நம்பர் லாக்க கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 3 அல்லது 4 சக்கரங்கள் இருக்கும். அதுல இருக்கிற எண்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்ல வரும்போது மட்டும்தான் அந்த பூட்டை திறக்கும். ஆமா, லைட்டா ஒரு மில்லிமீட்டர் பிசகுனா கூட திறக்காது. வள்ளலாரோட உடம்புலயும் இதே மாதிரி ஒரு மெக்கானிசம் நடந்திருக்கு. அவரோட உடலோட 7 அடுக்கு தோள்களும் 7 நரம்பு பாதைகளும் எப்போ மிக கச்சிதமான நேர்கோட்ல வருதோ அப்போதான் அந்த பிரபஞ்ச பூட்டு திறக்கும். ஒரு மெக்கானிக்கல் பூட்ல நாம கையால நம்பரை திருப்புவோம். ஆனா உடம்புக்குள்ள இருக்கிற நரம்புகளையும் தோள்களையும் எப்படி அலைன் பண்றது? அதுக்கான அந்த பாஸ்வேர்ட் அல்லது அதை திருப்பின விசை எது? அதுதான் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த ஒற்றை அதிர்வெண், சிங்கிள் ஃப்ரீக்வன்சி. நீங்க அறிவியல்ல ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை எழுப்பும்போது ஒரு கண்ணாடி டம்ளர் சுக்குநூற உடையுமே, அதானே சொல்றீங்க? எஸ், அதே தத்துவம் தான். இந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அதிர்வெண்ணை பயன்படுத்தி அந்த 7 நரம்பு பாதைகளையும் தோள்களையும் அவர் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வர்றாரு. அந்த கச்சிதமான அலைன்மெண்ட் நடந்த அந்த மைக்ரோ செகண்ட்ல ஒரு பிரம்மாண்டமான உள்வெடிப்பு நடக்குது. உள்வெடிப்பு, அதாவது இம்ப்ளோஷன். இதை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்க ஆசைப்படுறேன். ஒரு வெடிகுண்டு வெடிச்சா ஆற்றல் மையத்திலிருந்து வெளியே நோக்கி சிதறும், அதே எக்ஸ்ப்ளோஷன். ஆமா, சுத்தி இருக்கிற எல்லாமே நாசமாகும். ஆனா இம்ப்ளோஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நட்சத்திரம் தன்னோட ஆயுள் முடியும் போது தன் ஈர்ப்பு விசையால உள்ளுக்குள்ளேயே சுருங்கி ஒரு நியூட்ரான் நட்சத்திரமா மாறுமே, அது மாதிரி ஆற்றல் உள்ளுக்குள்ளேயே ஈர்க்கப்பட்டு சுருங்கி அப்புறம் துகள்களா சிதறி அண்டவெளியில பாயறது. இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு உள்வெடிப்பு. எக்ஸாக்ட்லி.
அந்த ஆற்றல் உள்ளுக்குள் வெடிச்சு துகள்களா சிதறி அண்டவெளியில பாஞ்சது. இப்போ அந்த அறை எதுக்குன்னு உங்களுக்கு புரியுதா? ஓ, அந்த இம்ப்ளூஷன் நடக்கும்போது வெளிப்படுற ஆற்றல் மத்தவங்களை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகவா? ஆமா, இந்த நம்பர் லாக் திறந்து அந்த இம்ப்ளோஷன் நடக்கும்போது வெளிப்படுற மகா ஆற்றல், அதாவது அந்த ஹை வோல்டேஜ் ரேடியேஷன் ரொம்ப அபாயகரமானது. அத சுத்தி சாதாரண மனிதர்கள் யாராவது இருந்தா அந்த கதிர்வீச்சு அவங்கள சுட்டு பொசுக்கிடும். அப்போ தன்னை ஒளியாக்கிக்கிறதுக்காக அவர் அறைய போட்டுக்கல. இல்ல, தன்னால மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னை ஒரு கவசமா மாத்திக்கிட்டு அந்த அறைய பூட்டிக்கிட்டாரு. வாவ், அவர் தன்னைத்தானே ஒரு நியூக்ளியர் ரியாக்டரோட தடுப்பு சுவர் மாதிரி மாத்திக்கிட்டாரு. அதனாலதான் அங்க எந்த ஒரு பெரிய சத்தமோ நெருப்போ புகையோ இல்ல. ஒரு பிரஷர் குக்கர்ல இருந்து சத்தமே இல்லாம ஆவி வெளியே போற மாதிரி எந்த சுவடும் இல்லாம ஒரு ஒளிப்பிழம்பா அவர் பிரபஞ்ச பெருவெளியில கலந்துட்டாரு. ஒரு மனிதனால தன் உடலையே ஒரு உலைக்கடமா மாற்றி வெளி உலகத்துக்கு எந்த சேதமும் இல்லாம மாபெரும் ஆற்றலை எப்படி வெளியிட முடியும்னு நினைக்கும் போது இது உண்மையிலே அணு இயற்பியலோட உச்சம்னு தோணுது. இதத்தான் அந்த ஆதாரம் ஒரு என்ஜின் வால்வோட ஒப்பிடுது. வால்வு சரியா திறந்தா என்ஜின்ல எந்த சத்தமும் வராது. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அவர் எந்த ஒரு இயற்பியல் ஆய்வு கட்டுரையோ ஃபார்முலாவையோ எழுதி வச்சுட்டு போகல. ஆமா, அது ஒரு நல்ல கேள்வி. பின்னாடி வர்ற மனிதர்களுக்கு தான் செஞ்ச இந்த அணு அளவிலான மாற்றங்களை அவர் எப்படி தெரியப்படுத்தினாரு? அவர் எழுதினது எல்லாமே பாடல்கள் தானே. அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணைன்னு பக்தி பாடல்களை தானே நம்ம பாடிட்டு இருக்கோம். இதுக்குள்ள எப்படி குவாண்டம் இயற்பியலும் உள் வெடிப்பும் இருக்க முடியும்? அங்கேதான் அந்த மகா என்ஜினியரோட புத்திசாலித்தனமே இருக்கு. அவர்தான் எழுதின தத்துவ பாடல்களுக்குள்ளேயே இந்த மொத்த ப்ராசஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை ரொம்ப அழகா மறைச்சு வச்சிருக்காரு. இந்த ஆதாரம் குறிப்பா பிளாக் ஹோல் ரகசியம் பத்தி பேசுது. பிளாக் ஹோல் ரகசியமா? ஒரு பிளாக் ஹோல்ங்கிறது எல்லையற்ற நிறை ஒரு மிகச்சிறிய ஒற்றை புள்ளியில குவியலது, அதாவது சிங்குலாரிட்டி. சரியா சொன்னீங்க. அப்போ அவர் தன்னோட மொத்த உடலையும் ஒரு புள்ளியில குவிய வச்சு அத பிரபஞ்சத்தோட இணைச்சிட்டாரா? இந்த பாடல்கள்ல அவர் இதை எப்படி டீகோட் பண்ணிருக்காருன்னு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, அவர் எழுதின அந்த வரிகளை இப்போ நம்ம சயின்ஸ் கண்ணாடியை போட்டுக்கிட்டு பாப்போம். முதல் வரி, நானே என்னை தந்தேன். இத நாம இதுவரைக்கும் சாமி கிட்ட சரணடைறதா நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, அப்படித்தானே பொருள்படும். ஆனா இது வெறும் சரணாகதி இல்ல. இது அந்த நம்பர் லாக் சமர்ப்பணம். தன் பௌதிக உடலோட கட்டுப்பாட்டை பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்கிற அந்த தருணம். ஓகே ஓகே, அடுத்த வரி, நீ நானே ஆகி நின்றாய். நான் கெஸ் பண்றேன், இது நம்ம முதல்ல பேசின அந்த 6ஆம் மேட்சிங் தானே? சூப்பர், கரெக்டா பிடிச்சிட்டீங்க. அண்டத்தோட ஆற்றலும் அவரோட ஆற்றலும் ஒன்னோட ஒன்னு 100% சிங்க் ஆகி பிரபஞ்சமும் அவரும் ஒன்னாகி நின்ற அந்த நிலை. அடுத்தது ரொம்ப முக்கியமானது. ஊனே புகுந்தாய், ஒளியே புகுந்தாய், ஊரும் அமுதே புகுந்தாய். இங்க ஊன் அப்படின்னா தசை அல்லது சதை. அந்த சதையா இருந்த உடல் எப்படி ஒளியா மாறுச்சு? இதுக்கு அறிவியல் பேரு செல்லுலார் மியூட்டேஷன். ஆமா, அணுக்களுக்குள்ள புகுந்த அந்த ஒளியால அந்த உயிரணுக்கள் தன்னோட இயற்பியல் தன்மையை முழுமையா மாத்திக்குது. ஒரு நிமிஷம், ஊன் அப்படிங்கிற மனித திசுக்கள் ஒளியால ஊடுருவப்பட்டு உருமாற்றம் அடையுது. இது கவிதை கிடையாது. அவரோட உடம்புக்குள்ள நடந்த வேதியியல் மற்றும் இயற்பியல் மாற்றங்களோட நேரடி லைஃப் கமெண்ட்ரி. இத நினைச்சு பார்க்கவே சிலிர்ப்பா இருக்கு. கண்டிப்பா. ஆனா இந்த மொத்த சிஸ்டத்தையும் அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு? அந்த என்ஜினுக்கு எரிபொருள் எங்கிருந்து வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த பாடல்லே இருக்கா? அதற்கான பதிலும் அடுத்த வரியிலே இருக்கு. 8-2 ஓரணுவாக்கி அப்படிங்கிற அந்த வரி. இது நீங்க ஒரு கார் சிலிண்டரோட பிஸ்டன் இயக்கம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 8-2 இது சித்தர்கள் மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்களே, பிராணாயாமம். அதையா சொல்றீங்க? அதேதான். ஒரு காரோட என்ஜின்ல பிஸ்டன் எப்படி மேலையும் கீழையும் வேகமா இயங்கி எரிபொருளை எரிக்கிற ஆற்றலை உருவாக்குதோ அதே போல தன் மூச்சு காற்றை அவர் ஒரு பிஸ்டன் மாதிரி பயன்படுத்துறாரு. ஓ, மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தி அந்த உந்து விசையில அணுவை தொலைச்சு ஒளியா மாத்தின கணக்குதான் இது. அறிவியலையும் தத்துவத்தையும் பிரிக்கவே முடியாதபடி எப்படி ஒரு வார்த்தைக்குள்ளேயே ரெண்டையும் கலந்து வச்சிருக்காரு பாருங்க. நரம்புகளை ஒரு டர்போ என்ஜின் மாதிரி முடுக்கி விட்டு தன்னோட ஆறாவ பிரபஞ்ச மகா ஆறாவோட 100% சிங்க் பண்றாரு. பூமி ஈர்ப்பு விசை அவரை பிடிச்சு வைக்கிறத நிறுத்துது. அந்த அறைய பூட்டுறதுக்கு முன்னாடியே அவர் நிழல் விழாத ஒரு நடமாடும் ஒளி உடம்பா மாறுறாரு. கரெக்ட். அதுக்கப்புறம் ஒரு டிபார்ச்சர் லவுஞ்ச் மாதிரி அந்த அறைக்குள்ள போய் தான் உடம்போட 7 அடுக்கு தோள்களையும் 7 நரம்பு பாதைகளையும் நேர்கோட்ல அலைன் பண்றாரு. அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அதிர்வெண்ணை பயன்படுத்தி அந்த நம்பர் லாக்க திறக்கிறாரு. அப்போ ஒரு மாபெரும் உள் வெடிப்பு நடக்குது. ஆமா, எந்த சேதமும் இல்லாம
அந்த ஹை வோல்டேஜ் ரேடியேஷன் சாதாரண மக்களை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக தன்னை அறைக்குள்ள வச்சுக்கிட்டு பிளாக் ஹோல் ரகசியத்தோட தன் பௌதீக உடலை ஒளியா மாத்தி பிரபஞ்சத்துல கலக்குறாரு. இந்த பயணத்தை இதைவிட துல்லியமா சுருக்கி சொல்ல முடியாது. நாம இந்த ஆதாரத்துல பார்த்தது வெறும் ஒரு துறவியோட கதையே இல்ல, ஒரு உச்சக்கட்ட அணு பொறியியலாளரோட மாபெரும் இயற்பியல் சாதனைய. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த தகவல்கள் எனக்கு ஏன் முக்கியம், இத தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. ஆமா, அந்த தேடல் கண்டிப்பா வரணும். நம்ம ஊர்ல இருக்கிற பல பழமையான விஷயங்களை, சித்தர்களோட பாடல்களை நாம வெறும் மாயம் அல்லது அற்புதம்னு ரொம்ப சுலபமா கடந்து போயிடுறோம். ஆனா அதுக்குள்ள பொதிஞ்சிருக்கிற ஆழமான அறிவியலை, அதிர்வெண்களை மற்றும் குவாண்டம் இயற்பியல் கோணத்தை நீங்க தேட ஆரம்பிக்கணும். இனிமேல் எந்த ஒரு பழமையான நூலை படிக்கும் போதும் உங்களோட பார்வை கண்டிப்பா மாறும். இந்த ஆய்வு அதுக்கு ஒரு திறவுகோலா இருக்கும்னு நம்புறேன். கட் நரகம் உலகை பார்க்கிற விதத்தை, ஏன் இந்த உடல் அப்படிங்கிற கட்டமைப்பை பார்க்கிற விதத்தையே இது மாத்துது. மனித உடல்ங்கிறது வெறும் சதையாலையும் எலும்பாலையும் ஆன ஒரு கூடில்ல. அது இந்த பிரபஞ்சத்தோட நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அதிநவீன ரிசீவர் மற்றும் டிரான்ஸ்மிட்டர். 100% உண்மை. நீங்க சொல்றத கேட்கும்போதே இறுதியா எனக்குள்ள ஒரு சிந்தனை தோணுது. இது இந்த ஆதாரத்துல இல்லாத விஷயம், ஆனா நாம விவாதிச்சதை வச்சு பார்க்கும்போது தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி. மனிதனோட நனவு நிலையும் நாம இழுக்கிற மூச்சு காற்றும் நம்ம அணுக்களோட கட்டமைப்பையே மாற்றி அதிர்வெண்களை கட்டுப்படுத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னா? சொல்லுங்க, என்ன தோணுது? சரியான அதிர்வெண் கிடைச்சா திறக்கப்படுறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளயும் என்னென்ன பிரம்மாண்டமான மகா என்ஜின்கள் தூங்கிக்கிட்டு இருக்கோ, அந்த என்ஜினை எழுப்ப போகும் அந்த ரகசிய திறவுகோல், அந்த பாஸ்வேர்ட் உங்க உடம்புக்குள்ள எங்க இருக்கு, அதை கண்டுபிடிக்கிற பயணம் எப்படி இருக்கும், இத பத்தி சற்று யோசிச்சு பாருங்க. ரொம்பவே ஆழமான, ஒருத்தரை தூங்க விடாம சிந்திக்க வைக்கிற கேள்வி இது. நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே ஒரு மாபெரும் பிரபஞ்சத்தை, ஒரு மகா என்ஜினை சுமந்துகிட்டு இருக்கோம்னு உணர்றதே மிகப்பெரிய விழிப்புணர்வு தான். கண்டிப்பா உங்களோட அந்த தேடல் இங்கிருந்து தொடங்கட்டும். இந்த வியக்கத்தக்க ஆழமான தேடலில் எங்களோட பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான, உங்களை வேறொரு கோணத்துல சிந்திக்க வைக்கும் தேடலோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த என்ஜின் எப்போது விழிக்கும் என்ற தேடலோடு இருங்கள்.